என்னைக்கு முடிவெடுக்கிறானோ அன்னைக்கு பார்த்துக்குருவோமேன்னு உட்காந்துருக்கான். பார்ப்போம் என்னைக்கு என் மருமகளுக்கு நானும், எனக்கு என் மருமகளும், எங்களுக்கு என் பேர பிள்ளையும்னு வாழ்ந்துக்கிறான். யாரோட தயமும் வேணாம், யாரோட தாட்சியமும் வேணாம். நான் போயிட்டு வரேன். மரா வா சாமி, வா போவான். அக்கா, இந்த வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது ராக்கு வீடுல. சரி, அவ ராசியானவதான், 4 பிள்ளை பெத்தவ. நம்மளுக்கு இந்த கடை பெருகிக்கிட்டே இருக்க முடி, இதுலயே முதல்ல ஓட்டுவான். ஆனா அவங்க ராசியை எங்க போய் தேடுறீங்க பாருங்களேன். 4 பிள்ளை பெத்தவனா ராசியா? மாடனே 4 பிள்ளையவும் 4 வருஷம் தள்ளி கேப் விட்டு பெற்றிருந்தா பரவாயில்ல. இவன் 4 பிள்ளையவும் அட் அ டைம்ல அடுத்தடுத்து பெத்தபடி, அதனால ராசியானவனே சொல்றேன். ஓ, நம்ம 4 பேரு, அவங்களுக்கு 4 பிள்ளை முதல்ல இங்க. நல்ல சென்டிமெண்ட் தான். சரி வா ஒட்டுவான். காசா பணமா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு வீட்ல இருந்து ஆரம்பிக்கத்தானே வேணும். சரிக்கா, அந்த கம் எடுங்க, நான் தடவிடுறேன், நீங்க போஸ்டர் ஓட்டுங்க. சரி மாடனே, இந்த அப்படி. அக்கா, உங்க வீட்டில் தான் முதல் போஸ்டர் ஓட்டுறோம். நீங்க உங்க 4 பிள்ளை, புருஷன், மாமனார், மாமியார்னு உங்க வீட்டு டிக்கெட்டே முதல் பொணியா வரணும், எங்க கல்லாவை கட்டணும். நீங்க பார்த்த உடனே காலையில உழ வைக்கிறத நிப்பாட்டிட்டு கடைக்கு வந்து சேருங்க. அப்படி போடு, அதான் சரி. அக்கா, உன் ஆத்தனா வீட்டுக்கு தான் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் போஸ்டர் உன் மாமியா வீட்டுக்காவது ஒட்டுவோமே. எங்கேயாவது போய் என் குடும்பத்துல வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கணுமா உனக்கு? அடா, அது அப்படி இல்லக்கா, ஒரு விளம்பரம். இப்போ உனக்கு என்ன? என் மாமியா வீட்டுல இருந்து ஒட்டணும், அப்படித்தானே? அக்கா, நம்ம நல்லா இருக்கோம், யாரும் தயவும் இல்லாம இருக்கோம், நம்ம அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம எதிரிகள் முன்னாடி தாக்கா காட்டணும். அதுக்காகத்தான் சொல்றேன். நீ சொல்றது நியாயமாத்தான் படுது. சரி வா, அங்கேயே போய் ஒட்டுவோமே. அப்படி வா வலிக்கு. அக்கா, என்னத்த நாடகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கியே? இது பிக்கு 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 பாசுல வைக்கலாம்ல. அடி இவ ஒருத்தி என்னடி பிக்கு பாசு கொக்கு பாசுன்னு அதுல என்ன வணிக்கிட்டு கிடக்காங்க? அது ஒரு நாடகம்னா அதை போய் பாரு. எக்கா, அது நாடகம் இல்லக்கா, நெசமா நடக்கிறதான் கட்டுறாங்க. ஆமா, நடக்குது நெசமா. நீ ஒருத்தி நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னக்கா இப்படி சொல்றிய? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு அங்கங்கே கேமராவை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது குறுகுறுன்னு பார்க்குது, சுத்துது, தேடுது. தூங்குனா உடனே ஒருத்தர் கூப்பிடுறாரு, எந்திரிச்சா உடனே ஒருத்தர் கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தானக்கா இருக்கு. அடிப்பாடி பக்கத்தவளே, அதை இன்னமும் மணி நம்பிக்கிட்டு கிடக்க. அந்த கர்மம்லாம் எனக்கு பிடிக்காதத்தா. நான் அந்த நாடகத்தையும் பார்ப்பேன். ஐயா, எனக்கு அந்த பிக்கு பாசில் நடக்கிற சண்டையை பார்க்கலன்னா உறக்க வராதே. அடி அதை காட்டி இதுல சண்டை நடக்கும் பாரு. இவ என்னடியே சண்டைன்னு இப்படி தெரியுறா? அட போக்கா, எனக்கு தூக்கம் வருது. இந்த டிவி போட்டி அமர்த்தி போட்டுட்டு வா. என்னத்த இதுலயே உட்காந்துருக்க, போய் தூங்குவோமே. அப்படி தாண்டி அவளையெல்லாம் செய்யணும். இம்புட்டு காலமா அழைத்து ஆராக்கின சாம்ராஜ்யத்தை மருமகன்கிற ஒத்த வரியில வந்து எல்லாத்தையும் உடச்சு விடணும்னு பாக்குறாரு. அவ திங்கிற சோத்துல விஷத்த வைடியோய். அப்படியே அவ நடக்கும்போது விளக்கண்ணையை கொட்டி விட்டு வழுக்கு விட வையே, எல்லாம் சரியா போயிடும். யார கொல்றதுக்கு அவன் மாமியா பிளான் போடுது? அதானடி, யார கொல்றதுக்கு இப்படி திட்டம் போடுது? கூட யாரு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கு? இங்கடையே நின்றா என்ன தெரியும்? வா, அந்த பக்கம் ஜன்னல் பக்கமா போய் ஒளிஞ்சு நின்று பாப்போம். வாடி என்ன ஒரு திமிரு பாருவே, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கு? வா போய் பாப்போம். வா. முடிச்சிட்டாங்களா? அவ நல்ல வாழைப்பழத்தோல்ல வலிக்கு விழுந்துகிட்டு வருவா. அவ கீழே விழுந்தாலா, மண்டை உடஞ்சிச்சா, மகளி உடஞ்சிச்சா, செத்து போனாலான்னு ஒன்னத்தையும் கட்ட மாட்டாங்க. அதெல்லாம் காட்டினா தானே சந்தோஷமா போய் படுத்து தூங்கலாம். நல்லா இருக்கிறாங்க வர நாடகம். உடனே தொடரும், மலரும், பூக்கும்னு முடிச்சுக்குருவாங்களே. எக்கோ, கிளவி டிவி சீரியல் பாத்துக்கிட்டு இருக்குக்கா. கொய்யால சீரியல்ல கூட எவ்வளையாவது கொண்டாத்த நிம்மதியா இருக்கும் போலயே. என்னக்கா இது பொம்பளை? இது கூட எல்லாம் எப்படிக்கா இத்தனை வருஷம் குப்பை கொட்டின நீ? அது அப்பவே அப்படித்தான் இருந்துச்சு, இப்பவா மாறி இருக்க போகுது? அது மண்ணுக்குள்ள வர வரைக்கும் அது குணத்தை யாராலையும் மாத்த முடியாது. என்ன நாடகம் போடுறாங்க? அமர்த்தி போட்டுட்டு படுப்போம். வாடி கருப்பாயி. ஆமா, அமர்த்தி போடு கழுதையில. என்னத்த நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த காலத்துல எல்லாம் நாடகம் போடுவாங்க. வில்லி மாதிரி இருப்பேன். நல்ல ஒரு கிளுக்கு நினைச்சுக்கிட்டு, ஒரு இடுக்கு நினைச்சுக்கிட்டு, என்ன பேச்சு, என்ன டயலாக்கு, என்ன இது, அந்த மாதிரியா இப்ப நடிக்கிறாளுங்க. வில்லியும் தெரிய மாட்டேங்குது, ஹீரோயினும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒத்தாப்புல இருக்காளுங்க, ஒத்தாப்புல நடிக்கிறாளுங்க. தந்திரமா நடத்தி, தந்திரமா நடிச்சு, தந்திரமா பண்ணன அவதானடி வில்லியே. என்னமோ போ, இப்பெல்லாம் நாடகத்திலேயே வில்லியெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஓ மாமியாலே ஊருக்குள்ள பெரிய வில்லி, அவங்களுக்கு சீரியல்ல வர்ற வில்லியே பிடிக்க மாட்டேங்குதான். அப்ப இது எப்பேற்பட்ட ஆளா இருக்கும் பாருக்கா. நல்ல வேலை இது கூடலாம் கூட கொஞ்ச நாளைக்கு நீ குப்பை கொட்டல, இல்லைன்னா உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொலை பண்ணி இருக்கும். கொலை பண்ணி. ஆமாடி, பெல்லா கிழவி என்ன பேச்சு பேசுறா பாரு. இது கூட இந்த கருப்பா ஏற சேர்ந்துக்கிறச்சாக்க பணசா அடிச்சு துரத்தி இவளுக்கெல்லாம் அறிவில்லை. எம்டி நல்லா அவள ஒண்ணு சேர்ந்திருக்காளுங்க.
அவளுக்கு அக்கால தங்கச்சியும் ஒருத்தி இருந்தாலே ஊரு காணாது. இதுல கூட ஒருத்தி வேற எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா. இனி உலகம் தாங்குமா? அதை சொல்லு. சரி வாடி கருப்பை, தூக்கம் வருது, போய் தூங்குவா. வாக்கா வாக்கா, எனக்கு தான் தூக்கம் வருது. ஒரு வழியா சீரியல் பைத்தியங்க தூங்க போயிருச்சுங்க. வாக்கா நம்ம போய் போஸ்டர் ஒட்டுவோம். சரி வா வா போவோம் வா. ஆனாலும் கருப்பாயி, நீ உன் மருமகளை அப்படியே விட்டு இருந்திருக்க கூடாதுடி. 4 கேள்வி நாக்க புடுங்கிறது மாதிரி கேட்டு உன்னை விரட்டி விட்ட கையையும் காலையும் முறிச்சுக்கிட்டு விட்டு இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா நீ நல்ல ரோசக்காரி, நல்ல ஒரு மாமிய. அவ விரட்டுறான்னு நீனு வெளியே வந்துட்டு வத்தியா, அது தாண்டி எனக்கு பிடிக்கல. என்னக்காக செய்ய சொல்ற? அப்புறம் பொண்டாட்டியும் புருஷனும் போவோன்னு நிக்க, இல்லை நான் இங்கே தான் இருப்போம்னு இருக்க முடியுமா? அவ யாரடி உன்னைய போ சொல்றதுக்கு? நாக்க புடுங்கிறது மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டா அவ எதுக்கு உன்னைய போ சொல்ல போற? என்னனுக்கா கேக்குறது? அந்த குட்டி பிசாசுதே வந்து என்னைய போட்டு கொடுத்துருச்சே. ஆமா, அவளே ஒரு அவ புள்ள ஒரு இவளாத்தானே இருப்ப. அதுக பேச்சையெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம இருக்க முடியுமா? நீ வந்து பாத்தியா கொண்டியா வச்சியா, அவ என்ன நல்லவளா, அவளை சொல்லையில உனக்கு கடுப்பு தட்டுதுன்னு என்னத்தையாவது வாங்கன்னு வாங்கி விட்டுருக்க வேணாமா? அவளை விரட்டி விட்டுவிட்டு நீ வீட்டுக்குள்ள இருந்தா நல்ல ரோசக்காரி, அவளை வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீ வந்து வெளியே உட்காந்துருக்கியே, உன்னைய என்னத்தன்னு சொல்ல. அன்னைக்கிலிக்கா சீரியல் போய் பிக் பாஸ் போய் அடுத்து வனசாக்கா வீட்டு கதை வந்துருச்சு. உன் மாமியாவெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. அவ குடும்பம் தான் கெட்டு போகுதுன்னு பார்த்தாம அடுத்த குடும்பத்தையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்காளே. அது சரி, தெரிஞ்சது தானே. இதுல என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? தொலைஞ்சிட்டு போறாளுங்க, நீ போசிட்டரை ஓட்டு, நம்ம போவோம். அட இருக்கா, வனசாக்காவை பத்தி ஏதோ பேசுறாளுங்க. எதுவும் குளிப்பறிச்சா என்ன பண்றது? இப்பதான் அந்த அக்காவே நல்ல முறையில அந்த குடிகார மனுஷனை எல்லாத்தையும் தொலைச்சு விட்டு வந்து குடும்பம் கொடுத்தனம்னு உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதையும் கெடுக்கிறதுக்கு இந்த கிளை வந்து உட்காந்துருக்காளே. இவளுகளை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கிற வேணாமா? அப்படி சொல்றியோ? ஆமாக்கா, கடவுளா பார்த்து ஒட்டும் போது ஒட்டு கேட்க விட்டுருக்காரு. இதெல்லாம் கேட்டு அப்பப்போ அடிச்சு விட்டுறணும்க்கா. இவளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா கதைக்காகுமா? அடிச்சு தட்டி தூக்கி விட்டுருன்னு வனசாக்காட்ட போய் கேட்டுட்டு சொல்லுவோம் விடு. இத்தனை வருஷமா உன் பெரிய மருமகளா உனக்கு கஞ்சி ஊத்துனா? சின்ன மருமக தானே கஞ்சி ஊத்துனா? ஏன் அவளுக்குள்ள உரிமையும் ஒருத்த இவளுக்கு இல்ல? இவ சொத்து திங்கல, இவ சொகம் திங்கல, எல்லாத்தையும் ஓ மட்டும் அனுபவிக்கணும். ஆனா உனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு மட்டும் அவளுக்கு வலிக்குதோ? நல்லா அவள இருக்கு. இதெல்லாம் நீ கேட்டிருக்கணும் முடிய கருப்பாயே. கேட்காம வந்து கோயில் வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எங்கக்கா கேட்கறது? பொண்டாட்டியும் புருஷனும் அருள் வந்த ஐயனார் மாதிரி அருவாளை மட்டும்தான் தூக்கல. அப்படி நின்றாக. அவங்கள்ட்ட போய் நான் என்னத்தை கேட்கன்னு அப்படியே அழுதுகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கிலிக்கா இந்த கருப்பாய் கிளவி சும்மா இருந்தாலும் ஓ மாமியா கிளவி சும்மா இருக்க மாட்டேங்குது. என்னென்ன போட்டு விடுது வருவேன். எல்லாம் திமிர் பிடிச்சவடி. எப்படி சொல்லி விடுறாரு? இதுக்குத்தான் சொன்னேன் இருந்து கேட்கணும்னு. இப்ப கேப்பமா போவமா? கேப்பேன். அப்பதானே முழுசா தெரியும். ஏண்டவா வழக்கு பொழைக்க தெரியாம இருந்திருக்கு. சரி வா படுப்பா, எனக்கு தூக்கம் வருது. மகராசி ஓம் புருஷன் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. நீ நல்லபடியா உட்காந்து சுகவாசியா படுத்து தூங்கி எந்திரிச்சு திண்டு உண்டுட்டு இருக்க. என் புருஷன் அப்படி இல்லையே, ஒண்ணுமில்ல விட்டுட்டு போயிருக்கேன். அப்ப என்ன பண்ணி தொலைய? அந்த மைண்டையும் இந்த பையன்ட்டையும் மோளு பட்டு மொள்ளு பல்லு பட்டு எல்லாம் தான் தெரிய வேண்டியது இருக்கு. நம்மளுக்கும் தூக்கம் வருது. சரி தூங்குவோம். எது நடந்தாலும் சரி காலையில வாப்போம். அக்கோ 2 கிழவியும் தூங்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. சின்னதா ஒரு விளையாட்டு கட்டிட்டு போமா? விளையாட்டு கட்ட போறியா? என்ன விளையாட்டு இந்த ராத்திரியில? ராத்திரி விளையாட்டுக்கா? உனக்கு தெரியாது? ஆல்ரெடி லைலாவுக்கு வச்சு செஞ்சிருக்கமே. ஓஹோ, அந்த விளையாட்டா? அட ஆமாக்கா, இந்த கிழவிய 2 பேரும் அப்பப்ப வந்து ஒண்ணு கூடி நின்று பேசையிலேயே வீடு 2 படுது. இவளுக்கு 2 பேரையும் ஒன்னாவே இருக்க வச்சு அந்த ஊர் என்னத்துக்காகிறது? அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு குடும்பம் அடிச்சுக்கிட்டு நார வேண்டியதே. இன்னைக்கே இவளுகளுக்கு ஒரு குண்டத்துக்கு போடுறான், 2 பேரையும் பிரிக்கிறான். சரி என்ன செய்யலாம்? முதல் டார்கெட் என்ன? சன்னலுதான். வா போவான். சரி நெடுவாளி, வா போவான். அத்தாடி, என்னது இது சத்தம்? என்னமோ மாதிரி கேக்குது. அக்கோ கருப்பாய் கிழவி எந்திரிச்சிருச்சுக்கா. எந்திரிக்கட்டும், நீ ஆரம்பிச்சு விடு. பேய் மாதிரி கத்து, நாய் மாதிரி கத்தாத. எனக்கு வர மாட்டேங்குது. வரலைன்னா விட்டுரு, நானே கத்திக்கிறேன். நீ வேற கத்தி காட்டி கொடுத்துருவ போல் இருக்கு. இல்லடி, உனக்கு கம்பெனி கொடுக்கணும்ல, அதான் கத்துறேன். கம்பெனியும் கொடுக்க வேணாம், ஆபீஸும் கொடுக்க வேணாம், ஒத்தாசைக்கு மட்டும் நில்லு, அது போதும். சரி, நீ கதவு ஜன்னல் எல்லாம் தட்டி விடு. எக்கா பங்கசக்க, ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க. எக்கோ, இவ என்ன அடிச்சு போட்ட மாதிரி இப்படி படுத்திருக்க? எக்கோ, ஏதோ சத்தம் கேக்குதுக்கா. என்ன இல்லக்கா, ஏதோ சத்தம் கேக்குது பத்தியில.
என்ன சத்தம் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல, விழுந்து பாடு. சும்மா நானே காலையில இருந்து மாடு கண்டெல்லாம் பார்த்துட்டு கை காலெல்லாம் ஓஞ்சு வந்து படுத்திருக்கேன். நீ வேற. இல்லக்கா, எனக்கு கேட்டுச்சு, அதை உங்களுக்கு கேட்கல. அது ஒண்ணும் இல்லடி கருப்பாயே. உன் மச்சாங்காரரு வந்து அப்பப்ப என்னைய பார்த்துட்டு போவாரு. அவரை தான் இன்னைக்கு வந்திருப்பாரு. விடு விடு, ஒண்ணுமில்ல, தூங்கு தூங்கு. என்னது, மச்சாங்காரரு வந்து பார்த்துட்டு போவாரா? ஏதோ பக்கத்தூர்ல இருந்து வந்து பார்த்துட்டு போறது மாதிரி சொல்றா. அவர் செத்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிருச்சே. அக்கா, என்னக்கா இந்த கிழவி இப்படி சொல்லிட்டு படுக்குது? நமக்கே இது பெரிய ட்விஸ்டா இருக்கும் போல் இருக்கே. ஆமாடி நெடுவலி, என் மாமியா அப்பப்ப என் மாமனார்கிட்ட பேசத்தான் செய்யும். நானே பார்த்திருக்கேன். கேட்டோம்னா அவர் இப்பத்தான் வந்துட்டு போனாரு, உட்கார்ந்தாரு, தண்ணி குடிச்சாருன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். எக்கா, என்னக்கா நீ வேற பயமுறுத்துற? குடும்பமா சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களா? இடி கிறுக்கி, அது சும்மா கனவுல நினப்புல பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாரு. அவர் எங்க வரப்போறாரு? எக்கா, நெசமா வரமாட்டாருல்ல? இல்ல இல்ல, அவங்கள நீ பயமுறுத்த வந்தியா இல்ல அவங்களால நீ பயந்து கிடக்கியான்னு எனக்கு ஒண்ணு விளங்கலம் டி. சரி சரி விடு, அடுத்து ஆரம்பிப்போம். கருப்பாயே கருப்பாயே. என்ன டி, என்னமோ உனக்கா பேசுற? நெடுவாளி, எக்கா இரு, உன் மாமனார் மாதிரி பேசுறேன். என் மாமனார் என்ன இப்படியா பேசுவாரு? யாருக்கு தெரியும்? பேசுவோம் சும்மா. பேய் இந்த குரல்ல பேசுதுன்னு யாருக்கு தெரிய போகுது? ஆமா ஆமா, தெரியாது தெரியாது, பேசு. கருப்பாயே கருப்பாயே, எப்பமா வந்த? எப்படி இருக்க? இப்பத்தான் இந்த மச்சானை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? யாத்தி, நான் என்ன செய்வேன்? இவருன்னு அவர் பொண்டாட்டி விட்டு நம்மள நல்லா விசாரிக்கிறாரு. எக்கா எக்கா, மச்சான் கூப்பிடுறாருக்கா. ஐயோ, என்னடி உன்னோட தொல்லையா போச்சு? எக்கா, மச்சான் கருப்பாயின்னு கூப்பிடுறாருக்கா. இடி குழந்தையால பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீந்தே உன் மயமுட்டிலே இருந்துடுறீல, அதான் அவர் உன்னையவும் பார்த்துட்டு போவோம்னு வந்திருப்பாரு போல. எங்க அத்தை என்ன குழந்தையால பார்த்தோன்னு ஒரேதான் குதூகலமா இருக்காதீரு. 2 வார்த்தையை பேசினமா போனமான்னு போவோம். ஆமா, எனக்கு தூக்கம் வருது. யாத்தி, என்ன பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கா? பெல்லாதவட்ட தெரியாம வந்து சிக்கிட்டும் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன்? ஏய், கிளவி அலற ஆரம்பிச்சிட்டா. நல்லா சத்தம் போடு, நல்லா அலறட்டு. கருப்பு கருப்பு, அடி கருப்பு, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடி கருப்பு. எப்படிடி இருக்க? ஏக்கா ஏக்கா, ஐயா என்னம் டீ? ஏக்கா, மச்சான் என்ன கருப்புன்னு கூப்பிடுறாருக்கா. மாமியா மகளாச்சேன்னு பாசமா கூப்பிட்டுருப்பாரு டி. அவருக்கு இல்லாத ஒருத்தன் உரிமையும் யாருக்கு இருக்கு? கூப்பிடட்டும். இதனால என்ன இருக்கு இப்போ உனக்கு? பட்டுக்கிட்டு போயிருச்சாக்க? ஏக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் மச்சான் ஒன்றும் செய்ய மாட்டாரு. நீ ஏன் பயப்படுற? எங்க சுப்பிரமணியப்பா அவ என்ன செய்ய போறா? கருப்பாயி மருமக்காரி விரட்டி விட்டோம்னு பாவா அழுதுகிட்டு வந்து இங்கே படுத்திருக்கா. நாளைக்குல அந்த பக்கமே வரமாட்டா. இன்னைக்கு ஒரு ராத்திரி ஒண்டிக்கிட்டு கிடந்துட்டு நாளைக்கு எந்திரிச்சு ஓடியே போயிருவா. ஆமா, என்னடி கருப்பாயி? ஆமாக்கா, இனிமே உன் வீட்டு தேச பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேக்கா. ஓடிடுறேன். உன் புருஷனை தயவு செஞ்சு போ சொல்லுக்கா. ஏங்க, என்னது இது விளையாட்டு? பாவம் கருப்பாயி தான் பயப்படுறாள்ல. போயிட்டு நாளைக்கு வாங்க. ஆமாம், கருப்பாயி நாளைக்கெல்லாம் வரமாட்டா, நாளைக்கு வாங்க. சரி. வேற என்ன விசேஷமா? தடி, இவ விடிய இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா போலையே. நாளைக்கு இந்த எலிகாவிலையே எட்டி பார்க்க கூடாது. கருப்பாயி கண்ணை இறுக்கி மூடிட்டு விடிய வரைக்கும் திறக்காம படுத்துக்கடி. விடிஞ்சோன்னே எங்கிட்டாவது ஓடிடுவா. ஏக்கா, உன் மாமியா என்னக்கா இந்த பாடுபடுத்துது? நெத்தாம இந்த வேலை தான் பாக்குமா? அடி ஆமா அடிங்கிறேன்ல. இந்த பொம்பளை இருக்கிற இடத்துல மனசு இருக்க முடியாது. ரவ்வம் பகல் இப்படித்தான் அந்த ஆளு கூட என்னத்தையாவது பேசிட்டு கிடக்க. அத்தடி மாமனார போய் ஆள் இருக்கிறேன், எங்கிட்ட நிக்கிறாருன்னு தெரியலையா? அக்கா, நீ வேற நீ பயமுறுத்தாதம் டி. இல்லடி, நெத்தகமும் பேசுதே, அப்ப வராமலா பேசும்? ஒருவேளை வந்து கண்டு நிக்கலாம்ல. நெடுவலி, எங்கிட்ட போற? போஸ்டர் ஒட்டணும்ல. போஸ்டர் ஆகுது, காஸ்டர் ஆகுது. கொலகார பாவியலா, குடும்பமே சேர்ந்து இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியே. மாமனார் வருவாரா, மல்லிகைப்பூ தருவாராம்னு. வாங்கடி எங்கிட்டு. உன் மாமனாரை நீனே வச்சுக்க. ஒன்றும் பண்ண மாட்டாரு. என்ன ஏதாவது பண்ணிட்டாருன்னா ஆத்தி, இந்த இடத்துல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டான் அந்த நெடுவாளி. எஸ்கேப்.
வாங்க இனி எல்லா பக்கமும் ஒட்டியாச்சுல்ல, யாரும் பிச்சா கூட பிய்ய கூடாது மாடனு, அந்த அளவுக்கு நல்லா ஒட்டணும்ல. ஆனா மனசாக்கா, நாளைக்கு எத்தனை பேர் வீட்ல இருந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வர போறாங்களான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா போஸ்டர் ஒட்டினதுக்காக என் வீட்டு செவத்துல எப்படி ஒட்டினேன்னு சண்டைக்கு வேணா வர போறாங்க. வரட்டும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். ஆனாலும் இதை கிழிக்க விடக்கூடாதுடி, நல்லா ஒட்டியாச்சுக்கா வாங்க. மாடனே, நம்ம போட்டாவையும் போட்டு இந்த மாதிரி போஸ்டர்ல பாக்கையில நல்லா இருக்குல்லடி. நீ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே வாய் ஆணு பிளந்துகிட்டு இருக்கேன். எக்கா அடி என்னடி, எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? நான்லாம் அந்த ஆத்தூரை விட்டு அடுத்தடி எடுத்து வைப்பனான்னு கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இன்னைக்கு பாரு, இந்த ஊரே இல்ல நாளைக்கு இந்த உலகமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலை பத்தி கண்டிப்பா பேசும். நம்மளும் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி மாதிரி பேரு கொண்டு புகழ் கொண்டு கொடி கட்டி பறக்கணும் அப்படி மாடனு. அதுதான் இந்த அக்காவோட ஆசை. அக்கா என்ன இருமை அக்கா, அப்படியே உங்க பின்னாடி திரும்பி பாருங்களே. பின்னாடி என்னத்தை பார்க்க? அத்தாடி நாயி, மாடனே நில்லடி, விட்டுட்டு போகாதடி. ஐயோ அக்கா, எப்படியாவது வந்துருங்க, நான் போயிட்டு இருக்கேன். இப்பாவி இப்படி அட்டாத்துல விட்டுட்டு போயிட்டேடி, நில்லடி. ஐயோ வருதே வருதே. மாடனே நில்லடி. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, சீக்கிரம் ஓடி வாங்க. ஐயோ நின்று கூட்டிட்டு போயேண்டி. அத்தாடி பின்னாடியே வந்து தொலையுதே, நான் என்ன பண்ணுவேன்? உன் குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குக்கா. இதுக்கு மேல அந்த இருட்டுக்குள்ள உன் கூட நான் நிக்க மாட்டேன். நான் போறேன்ப்பா. என்னால ஓட முடியலடி, நீங்க போ. ஐயோ இவ எதுக்கு தான் இப்படி அரண்டிட்டு வரான்னு தெரியலையே. நெடுவாளி அடி போடிங் கும்மாங்கோ. ஐயோ கடவுளே, அக்கானால இளைச்சிட்டு ஓட முடியலடி. நில்லு நெடுவாளி, நெடுவாளி ஆடனே நில்லுடி. ஹாய் போயிருச்சு பேயே, நில்லு. போயிருச்சாக்கா? ஆன முடி, என்னடி இப்படி ஓடுற? ஆத்தாடி, ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் வச்சா உனக்கு தான் முதல் பரிசு கொடுப்பாங்க போல. அக்கா எனக்கு நாய்னாலே பயம்க்கா, அதனாலதான். அதுக்காக இவ்வளவு வேகமா வடி ஓடுவ? நாய் ஓடுற ஓட்டத்தை விட ஓ வேகம் தான் பெருசா இருக்கு. ஒரு பயம் தான்க்கா. அக்கா என்னடி? அக்கா பின்னாடி வந்துருச்சுக்கா, வாங்க இந்த ஓட்டு மேல ஏறி உட்காந்துக்குருவோம். ஓட்டு மேலையா? இதுல எப்படி ஏறுவ? ஏறி கிடக்கல, இதுல ஏறி உட்காந்துக்குருவோம் வாங்க. ஓ படுத்து எடுக்கிறாளே, நாய்கிட்ட கடி வாங்கினாலும் பரவாயில்ல, இவ கடியில தாங்க முடியல. நீங்களும் வாங்கக்கா. இந்த வரேன் அக்கா, வருது சீக்கிரம் வாங்க. மாடனே அக்கா, ஒன்னும் சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அது கீழே தான் நிக்குது. கீழே நிக்குதா? ஆமாக்கா கீழே தான் நிக்குது. நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சிச்சு மோப்பம் பிடிச்சி ஏணி போட்டு மேல வந்தாலும் வந்துருங்கக்கா. என்னடி ஒண்ணுதான் ஓடி வந்துச்சு, இப்ப இத்தனையை கூட்டிட்டு வந்து நிக்குது. நம்ம 2 பேர் இருக்கோம்ல, அதான் அது புருஷன் பொண்டாட்டி புள்ளைன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருச்சு போல. நம்ம காலு கீழே தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம ஃப்ளஷை டேஸ்ட் பண்ணாம விடாதுக்கா, அப்படியே மேல உட்காந்துக்கணும். ஐயோ போஸ்ட் விட்டு வந்தது ஒரு குத்தமாடி, இப்படி போட்டு பாடா படுத்துது. அம்மா நீ ஏண்டி வாளியை தூக்கிக்கிட்டே வந்திருக்க? ஒரு வேகத்துல தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டேங்க்கா. இருந்துட்டு போகுது, கம்மு வேஸ்ட் ஆயிடும்ல. ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கப்போ இங்க அவனுக்கு உசுரே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு கம்மு வேஸ்டா போகுதான், கம்மு. சீக்கிரம் ஓடியாந்துரா. அக்கா உன்னைய பார்த்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நீ யார பார்த்து ஓடிக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் நாய் குலைக்குது, எனக்கு பயமா இருக்கு, அதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீனும் ஓடியா. நாய் குலைக்குதா? ஐயோ, ஒரு பக்கம் பேய், இன்னொரு பக்கம் நாய் போட்டு பாடா படுத்துறாளுகளே. அக்கா நில்லுக்கா, நானும் வர்றேன். போடி, எனக்கு நாய்னா பயம். ஆத்தாடி, கடிச்சிருச்சுன்னா 40 ஊசி தொப்புல சுத்தி போடணும், என்னால முடியாதுடா சாமி. பாவியலா, கடை திறந்து கடைக்கு மாலை ஓடுறதுக்கு முன்னாடி என்னைய புதைச்சு எனக்கு மாலை ஓட்டுறாளுக போல் இருக்கே. போஸ்ட் ஓட்ட போறேன், மாஸ்டர் ஓட்ட போறேன்னு அட்டற ராத்தியில கூட்டிட்டு வந்து இப்படி நாயிட்டையும் பேயிட்டையும் கடி வாங்க விட்டுருவாளுக போல் இருக்கே. அக்கா நில்லுக்கா. அக்கா தடி குண்டச்சு என்ன ஓட்ட ஓடுறா. அக்கா நில்லுக்கா. என்னல யூட்டன் போட்டு ஓடியாடுற? பேதியில ஓவியலா என்னை இப்படி பாடா படுத்துறாளுகளே. இறைவா இறைவா, இந்த மாதிரி ஒரு கலசரையில்ட்ட எல்லாம் என்னைய கூட்டு சேர வச்சு ஏன் என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துற? எப்பாடி, ஒருவேளை நாயெல்லாம் இந்த தெருவுல இருந்து வேற தெருவுக்கு போயிருச்சு ஒல்லட்டி மாடுன்னு. ஆனாலும் நம்ம நம்பிக்கையில இறங்கிடக்கூடாதுக்கா. ஒரு 5 நிமிஷம் இருந்து செக் பண்ணி பாப்போம், அதுக்கப்புறம் போலாம். அடியே அன்னைக்கிளிக்கா என்னடி இப்படி ஓடியாருது? அன்னைக்கிளிக்காவா? ஆத்தாடி, நல்ல வேளை தப்பிச்சோம்டா சாமி.
ஐயோ போஸ்டருக்கு ஒட்ட வச்சிருந்த கம்மெல்லாம் அக்கா மேல ஊத்துதுடி. ஐயோ அக்கா இறங்கு இறங்கு, அதான் நாயிடம் போயிருச்சுல, இறங்கு. எக்கா அத்தாடி யார் இது? நான் தானே நெடுவாளி, அக்கா அன்னைக்கிலே. ஐயோ அக்கா நெடுவாளிக்கு என்னாச்சு? ஐயோ மேல என்னமோ பிசு பிசுன்னு கொட்டிருச்சுடி. இந்த மாடனை பார்த்த வேலைக்கா போஸ்டர் போட்டு வச்சிருந்த கம்ம கொட்டி விட்டுட்டா. நெடுவாளிக்கு என்னாச்சுன்னு பாரு. அவ என்ன ஆணு வகைய பழந்துட்டு படுத்து கிடக்கா. ஐயோ ஆமா நெடுவாளி. அமுக டுமுக அமால் டுமால்.